நான் உங்கள் பானாச்சி பேசுகிறேன். சோத்துக்கத்தாழைங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அறுத்து வச்சிடணும். அறுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. கொஞ்ச நேரம் இருந்து தான் அந்த பால்லாம் போன பிறகு நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம அறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ சீவிக்குவோம். நானே பண்ணுறதுனால அது உங்களுக்கு முழுசாக காமிக்க முடியல. இந்த மாதிரி அறுத்து எடுத்துக்கணுங்க. திரும்பவும் இதை நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணால் தான் அது நம்ம நல்லது. இதை என்ன பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தலைக்கு அவ்வளோ நல்லதுங்க இது. பொடுகுலாம் ஒரு பொடுகு கூட இருக்காது. தலைமுடியும் நல்லா வளரும். ஷாம்புலாம் போட தேவையில்லை. இதை நல்லா இப்படி அலசி எடுத்து நம்ம அந்த குளவிக்கல் இருக்குல்ல அதில் நல்லா நசிச்சிக்கணுங்க. நசிச்சுட்டு அதில் நல்லா நசிச்சிக்குவோம். இப்போ நசிச்சுட்டு அதில் கொஞ்சம் அந்த தண்ணி மாதிரி வரும். அந்த தண்ணியை ஒரு ஏனத்தில் ஊற்றி அதில் நமக்கு உங்களுக்கு எந்த எண்ணெய் நீங்கள் போடுவீங்களோ அந்த எண்ணெய் அதில் போட்டு நல்லா தலை குளிச்சு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்குங்க. தலையும் நல்லாயிருக்கும், முடியும் நல்லா வளரும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இது போட்டால் போதுங்க. தலைக்கும் குளிர்ச்சி, முடியும் நல்லா வளரும். பொடுகுலாம் எதுவுமே இருக்காதுங்க. நான் இந்த மாதிரி தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். இது தாங்க நல்லா கலக்கி தலையில் தேய்ச்சி ஒரு துணியை போட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சு குளித்தா அப்படி இருக்குங்க.